ஹாய் கைஸ், இன்னிலிருந்து ஒன் வேர்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஒன் வேர்ட் சீரிஸோட மோட்டோ என்னன்னா, ஒரு ஒன் வேர்ட் எடுத்துக்கிட்டு அதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த ஒன் வேர்ட் சீரிஸ். இந்த ஒன் வேர்ட் சீரிஸில் இன்னைக்கு என்ன வேர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல்ன்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும்னா, எதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, எதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு லாங் ஸ்டோரி ஒன்று சொன்னால் தான் அது நமக்கு தெரியும். அப்போ தான் அந்த ஸ்டோரி மூலமாக இத்தனை வருஷத்துல எதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருந்திருக்கு, எதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நமக்கே தெரியாமல் எதெல்லாம் நடந்திருக்கு, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி டைட்டில். 15 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் கூட போட்டி போட்டு நம்ம இந்த உலகத்தை பார்க்கணும்னு இருந்திருக்கு. பட் அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அப்படி போட்டி போட்டு பிறந்தாலுமே ஒரு ஆணாக பிறக்கணுமா ஒரு பெண்ணாக பிறக்கணுமான்றதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு நேஷன் எந்த நேஷனில் பிறக்கணும் அப்படின்றத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு பிளாக்காக பிறக்கணுமா இல்லைனா ஒயிட்டாக பிறக்கணுமா அப்படின்றத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு பணக்கார வீட்டில் போய் பிறக்கணுமா இல்லை ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கணுமா அப்படின்றத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம பிறந்ததுக்கப்புறம் நமக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, சாப்பிட்ற சாப்பாடு, போகிற ஸ்கூல்னு எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் டிசைட் பண்ண தான் இருக்கும். சரி, அந்த டிசிஷன்லாச்சும் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் இருக்கான்னு பார்த்தா அதுலேயும் நம்மளை சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் சுற்றி போடுற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இதோட இன்ஃப்ளூயன்ஸும் அதில் கலந்துருக்கும். இதுக்கப்புறம் ஸ்கூலு காலேஜ்னு போனால் அங்கே 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதில் ஒருத்தன் படின்னு சொல்லுவான், ஒருத்தன் கிளாஸை கட் அடின்னு சொல்லுவான், ஒருத்தன் படித்தாதான் கெத்துன்னு சொல்லுவான், ஒருத்தன் அரியர் வச்சாதான் கெத்துன்னு சொல்லுவான். இதையெல்லாம் தாண்டி படிக்கலாம்னு நினைக்கிறப்போ காதல்னு ஒன்று காதுக்கு வர இவன் ஒரு பொண்ணை பார்த்து ரோஸை தர அந்த பொண்ணு இவனை செருப்பால் அடிப்பான்னு நினைக்கிறப்போ சிரிப்பால் அடிச்சிட்டானா காதல் 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 இல்லையல் சாதல் 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 சாதல்னு கனவு கோட்டையை கட்ட லைஃப் கோட்டையை விட்ட நீ எப்போ புரியும்னா அந்த பொண்ணும் அந்த பையனும் எனக்காக எல்லாத்தையும் விட்டு வந்துடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ இவங்கள ஒருத்தர் விட்டு போகிற நிலமை வந்துடும். அப்போ தான் புரியும் லைஃப்பை கோட்டை விட்டாங்க. ஏன் விட்டு போகணும், எதுக்கு விட்டு போகணும்னு சொல்லிட்டு ரீசன்ஸ் கேட்டால் அதுக்கு ஒரு பேக்கேஜ் மெட்டீரியல் ஆஃப் ரீசன்ஸே இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் கேஸ்ட்டை விட்டா சேலரியை விட்டா ஃபேமிலி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு லைனாக அடிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் தாண்டி ஏதாச்சும் ரீசன்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த பிரேக்லேருந்து வெளியே வந்து அவன் லைஃப்பை பார்க்கவோ இல்லை அவங்க லைஃப்பை பார்க்கவோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே மினிமம் ஒரு 1 இயர் ஆகும். பேஸ்ட் ஆன் த லவ் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் ஐ ஹவ் ஹர்ட். சரி, லவ் அக்செப்ட் பண்ணி வீட்டில் மேரேஜ் கொடுத்துக்கிறாங்க, மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், இல்லைனா நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னும் போது அங்கேயாச்சும் உங்களால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நோ. அங்கேயும் எல்லாருமே உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. வலிமை அப்டேட் கேட்குற மாதிரி வாழ்க்கை அப்டேட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ கல்யாணம், எப்போ பாப்பா, எப்போ வீடு, எப்போ காரு, எப்போன்னு பிளா 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 பிளான்னு இந்த ஸ்டோரி என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்கள் டைமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. 8 to 10 ஹவர்ஸ் ஆஃபீஸில் போய்டும், 2 to 3 ஹவர்ஸ் சாப்பாடு ட்ராவல் அதில் போய்டும், 6 to 8 ஹவர்ஸ் தூங்குறதுல போய்டும், பேலன்ஸ் இருக்கிற டைம் ஃபோனை பார்த்தே போய்டும், கடைசியில் மண்டை காஞ்சி மண்ணாக போய்டும். Why I'm telling this long storyனா, நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கோம்னு நினச்சிட்டு இருந்த இவ்வளவு நாளும் somewhere something someone is controlling us as our life is survival of the fittest in this so-called society. ஆதலால் you have to know what you can control and what you can't control. நம்மளால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதுல நம்பர் 1 ரெஸ்பான்ஸ். நம்ம என்ன சொல்கிறோன்றது நம்ம கையில் இருக்குது. ஆனால் அங்கேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்றது நம்ம கையில் கிடையாது. ஸோ நம்ம சொல்கிறதுல தெளிவாக இருக்கணும். அங்கேருந்து வர ரெஸ்பான்ஸ் அது குட்டாகவும் இருக்கலாம் இல்லை பேடாகவும் இருக்கலாம். பட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுக்கறது வந்து அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரோல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. தாட்ஸ். நம்மளோட தாட்ஸ் நமக்கு வந்து நிறைய தாட்ஸ் வரும். அதுவும் முக்கியமாக நம்ம ஏதாச்சும் உருப்படியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ அதை கெடுக்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த தாட்ஸை டைவெர்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை பண்ணணும். தாட்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் அந்த தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணும். நமக்கு வர தாட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. பட் அந்த தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த கண்ட்ரோல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. எத்தனை கண்ட்ரோலு. நெக்ஸ்ட் ஒன் லைஃப். நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறதும் ரொம்ப கஷ்டம். பட் நம்ம லைஃப்பை நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக பில்ட் பண்ணோன்னா அதுக்கான கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோலில் இருக்கான்றதை மட்டும் பார்த்துக்குங்க, லைஃப்பை பார்த்துக்குங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பீப்புள். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக நினைக்கணும், உங்களோட நீட்ஸை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நினைக்கவும் முடியாது, அதை கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஸோ உங்களோட நீட்ஸ் அண்ட் உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அவங்க வந்து அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் தப்பு. ஏன்னா உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்க மாதிரி அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. பட் இதை தாண்டி ஒருத்தவங்க உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா யூ ஆர் லக்கி. நெக்ஸ்ட் ஒன் சக்ஸஸ்.
வெளுத்ததெல்லாம் பால், தொட்டதெல்லாம் தூளுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் கை வச்ச இடம்லாம் சிக்ஸராக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளால் அஷூரன்ஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் தோக்குற நிலமை வரும். தோத்துட்டீங்க அப்படின்னா அதோட வந்துட்டு ஊந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். அதை விட பெட்டராக வரதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க. அவ்வளோதான் லைஃபு. அது வந்துட்டு உங்கள் கண்ட்ரோல், சக்ஸஸ்ன்றது உங்கள் கண்ட்ரோலில் வைக்க முடியும் அப்படின்றது வந்து இம்பாசிபிள். எல்லா பாலும் சிக்ஸர் அடிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன் கிரிட்டிசிசம். நீங்கள் எவ்வளோ தான் நல்லவராகவே இருந்தாலும், எவ்வளோ தான் நல்லது பண்ணியிருந்தாலுமே கூட, எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா, இல்லை சின்ன தப்பு பண்ணாமல் நல்லவனாகவே இருந்தீங்கனாலுமே கூட, அதை தப்பு சொல்கிறதுக்கு, அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வெளியே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பி குட், டூ குட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பார்ட். ஓகே, சோகம், கோவம், கவலை, வருத்தம் இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் டே டு டே லைஃப்பில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பட் அது வந்ததுக்கப்புறம், இல்லை வரத்துக்கு முன்னாடியோ, உங்களோட மனசை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணி, நீங்கள் உங்களோட செல்ஃப் கண்ட்ரோலாக எப்படி இருக்கீங்கன்றதை வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கண்ட்ரோலை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டு உங்களுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அன்டில் தென், எல்.